குறை என்னன்னு சொல்லு, அதை தீர்த்து வச்சுட்டு நான் போய் காலேஜ் வேலையை பார்க்கணும். புள்ள அழுதுகிட்டே இருக்கு சாமி. அண்ணா ஆகாரமே சாப்பிடுறது இல்ல. எதையோ பார்த்து பயந்துருச்சு போல இருக்கு. பயந்துருச்சு? ஆமா சாமி. நம்ம இருக்கும் போது பயப்படப்படாதே. குர்ரா அந்த உதிய இந்தாங்க சாமி. எப்பா சொரிமுத்து ஐயனாரே, இந்த பிள்ளைய பிடிச்ச காத்து கருப்பு நோய் நொடி எல்லாம் கண்ணா பண்ணானு கலண்டு சந்து வந்தெல்லாம் சிதறி ஓடுறதுக்கு நீதாப்பா அருள் புரியணும் அப்பனே. கண்ணு துணுற போட்டாரு. டேய், அங்க உபதி போட்டா நீ ஏன்டா முஞ்சி முடுற? ஏற்கனவே ஒன்றரை அந்த பாப்பாக்கு போற விபத்துல பாதி விபத்து என் கண்ணுக்குள்ள பட்டுச்சுன்னா 1.25 ஆயிடும். காலம் பூரா இப்படியே பட்டுக்கிட்டு இருந்தா என் 2 கண்ணு இல்லாமல போயிடும். இத கொஞ்சம் பிடி. எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷன் மேல சந்தக 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 சந்தக. ஒரு அட்டன்றங்கற மரியாதை கூட இல்லாம வாடா பாரு, நல்ல பால் மாட கூட்டிட்டு போற மாதிரியே மணி ஆட்டுறது பயவில்லை. ஏ மாடு மாடு மாடு. எவனோ மனுஷத்தை மேட்ச் பண்ணி நம்மள மாடுங்கிறானே. கண்டுக்கிறப்பா மாடு மாடு. ஏ மாடு ஏ மாடு உங்களை மாடு மாடுங்கிறாங்கண்ணே. கேக்குது, நீ மூடு. அண்ணே உங்களை மாடுன்னு கிண்டல் பண்றாங்கண்ணே. கேக்குதுடா, கேட்டுட்டு தானடா பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா. போடா. ஏண்டா டேய், அவனை என்ன மாடு நீ வேற என்ன மாடு? அட படுபாவி பயல்களா, மாடு வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு ஓரமா ஒதுங்கிருப்பானடா. மாடு மாடுன்னு என்னைய சொல்ற மாதிரியே சொல்லி ஒரிஜினல் மாடத்தை கொடுத்து வாங்கி கொடுத்துட்டாங்களே. ஒரு அட்டன்ற காலன்ற மாதிரி தன மாடா கழிப்பீங்க இந்த காலேஜில். ஏன் மாடு, இவனுங்க சார்பா என்னைய குத்திட்டேன்னு பெருமைப்படாத. இப்ப அவனுக்கு ஒன்னைய படுத்துற படத்துல இன்னைக்கு பூரா சாணியா போட்டு தள்ள போறடியே. முடியாதியா, இப்படியெல்லாம் வேலை பார்க்கணும் அவசியமே இல்லை. இப்படியே வேலை பார்க்கணும் வேறு சாப்பிடு. இது இல்லை உங்கள் ஒப்பன்ட்ட சொன்னா தான் வேலைக்காகும். உள்ளே பத்து என்னன்னா தொல்லை பத்து வாங்கண்ணே. என்ன சடை வெட்டியாச்சா? அடா போனேன், ஓ மைனுக்கு முடி வெட்டுறக்குள்ள ஏன் மண்டையில முடி முளைச்சும் போல இருக்குன்னு. என்ன சொல்றான்? பின்ன என்ன, முடி வெட்டினா குறைய கூடாதான். ஓ மனுக்கு முடி வெட்டுற அளவுக்கு எனக்கு தெரியல இந்த தொழில. இல்லை சலூன்ல வந்து உட்காந்துக்கிட்டு முடி வெட்ட மாட்டோம்னா இப்படி வெட்டிக்கையா? அண்ணே இதை தானே 1.5 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி நாள் சாச்சாங்க எப்படி அடிக்க சொல்றதுக்கு நீ யாரா? ஐயா முடி அதிகமா இருந்தா தடுமை முடிச்சுக்குமியா. அப்ப நல்லதுக்கு தானே சொல்றேன். ஐயா முனி வெட்டிக்கையா, நீ ஒட்ட வெட்டிக்கிட்டாலும் அழகத்தான் இருப்ப. இதுக்கு மேல வெட்டதுக்கு என்னப்பா இருக்கு? இருக்குல்ல. ஐயா கைய உள்ள விட்டு பிடிச்சோம், முடி கைக்கு ஆப்படக்கூடாதியா. அதான முடி வெட்டுனதுக்கான அடையாளம். வெட்டிக்கையா. முடி இருக்கிறனால தானே இப்படி பஞ்சாயத்து. என்ன பாருங்க, என்ன மிச்சம் சாமி மிச்சம். பாருப்பா பாரு, தௌத போட்ட பையன் எம்பிட்டு முடி வச்சிருக்கான்னு. அவங்க அப்பன் கூட வரல, அதான். அவங்க அப்பன் தானே, அங்க பாரு. ஹலோ. ஊர் கதையெல்லாம் நமக்கு என்னத்துக்கியா? உனக்கு முடி அதிகமா இருந்தா உடம்புக்கு ஆகாது. அம்பிட்டுத்தியா யோ வெட்டியா? வெட்டிடுவா. என்ன கத்திரியா மிஷினா? மொத்தமா வலிச்சிரு, உன்னைய மாதிரி ஆயிடுறேன். சிறப்பு. ஏமா காலேஜ் ரீஓப்பனிங் டே, அழகா பொண்ணும் பார்த்தா அப்படி அவதாரமா மாத்தி வச்சிருக்காரு உன் புருஷன். ஓ நல்லதுக்கு தானே செய்யறேன். காலேஜ் 3ஆவது வருஷம் படிக்கிறேன். ஏன் முடி எப்படி இருக்குன்னு நான் முடி பண்ண கூடாதா? உன்கிட்ட தான்மா பேசிட்டு இருக்கேன். ஐயோ மா கேட்டுட்டே இருக்க, ஒன்னும் பேச மாட்டேங்கிற, பதில் சொல்லுமா. இட்லி வந்துருச்சு, சாப்பிடுறியா? சாப்பிடுறியாடா? நான் கேண்டீன்ல சாப்பிடுறேன்.
கேண்டீன்ல எல்லாம் வேணாம், வீட்லயே சாப்பிடு. ஏன் நீ நடத்துற கேண்டீன் அதுலயே சாப்பிடுவாங்க. அம்மா பாருமா எப்ப பார்த்தாலும் இதே தானே. காலேஜ் 2 மாசமா லீவ் விட்டு இப்பதான் கேண்டீன் திறந்திருக்கு. பாத்திரம் மட்டும் இல்ல இப்பதான் கழுவி வச்சிருக்கானுங்க. நம்ம வயலுக்கு சுத்தத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா நீ சாமி கும்பிட்டியா? வா கும்பலாம். டேய் இட்லி சூடா இருக்கும்போதே சாப்பிடு. ஆமா சட்னியா இருக்குல இட்லியா. வாப்பா. கல்யாணம் மாட்டா. சரி என்ன மாப்ள ஆடுல எப்படி இருக்கு? ஓகேமா இருக்கு. 2 குட்டி வர போட்டுக்கு மாப்ள. அதுகளாவது வெள்ளையா இருக்கா மாப்ள. என்னங்கடா சரி அடங்குங்கடா. மாப்ள செமஸ்டர் லீவ் வந்தாலே நாடு கடத்துற மாதிரி ஆயிடுதுடா. டேய் ஹாஸ்டல் லைஃப்னா அப்படிதான்டா. இனிமே உங்க எல்லாருக்கும் ஆரி போன பத்தியே கஞ்சி தாண்டி. பத்தாதுக்கு எங்க அப்பா கேண்டீன் வேற. சரி மாப்ள 1.5 மாசம் லீவ்ல நல்லா கலர் ஏத்திருக்க. நானும் உன் கலருக்கு வந்து கண்ட சோப்பெல்லாம் போட்டு குளிச்சு பாக்குறேன். என் கலர் தான் சோப்பு போகுது. டேய் கலரை பத்தி நீ பேசாத. காலேஜ் ஓபனிங் டேக்கு வந்தோமா சும்மா கலர் கலரா பார்த்தோமா. எங்க நம்ம காலேஜ்ல அங்க பாரு மஞ்சள் கலர் சிகப்பு கலர் இங்க பாரு செல்லாத்தா செல்ல மாரியாதா எவ்வளவு ஒருத்தர் தேறலப்பா. நாங்களும் தான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கோம். நீங்க ஒருத்தனா தேறீங்களா? முத்துமணி. ஐயா ராமையாடா. யாரு மாப்ள இது? ஊர் பெருசு. வணக்கையா. என்ன இந்த பக்கம்? உன்ன காலேஜ்ல சேர்த்திருக்கேன்ல, வாமா. டேய் ராமையா பொண்ணு சூப்பரா இருப்பாடா. மாப்ள அவ உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமா? பழக்கம் இல்ல பாத்துருக்கேன். என்ன மாப்ள இத கட்டி நிக்கிறா? பறக்காதடா. கும்புறம்மா. எங்களுக்கு எல்லாமே உங்க அப்பா தாம்மா. அவங்க தான் இந்த கேண்டீனையும் பிடிச்சி கொடுத்தாங்க. செலவுக்கு எது வேணும்னா வட்டி கிட்டி இல்லாம உதவி செய்வாங்க. மொத்தத்துல ஐயானால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து. முத்துமணி உனக்கு எதுக்காக செஞ்சேன்? நீ நம்ம ஜாதிக்காரையா. ஊர் உலகத்துல எங்க போனாலும் நம்ம ஜாதிக்காரன் தான் நம்பர் 1 இருக்கணும். அதனால தான் காலேஜ் பிரின்சிபால், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, வாத்தியாருங்க, நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாரும் நம்ம ஆளுங்களா கொண்டு வந்து வச்சிருக்கேன். பாப்பா எந்த டிபார்ட்மெண்ட்? விலங்கியல். சூப்பரா. நம்ம பையில 3வது வருஷம் அதுல தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் முனி ஐயாவை கும்பிட்டுக்கடா. ஐயா வணக்கம்யா. மது பார்த்து வச்சுக்கம்மா, நம்ம பையன் தான். நாளை பின்ன எதுக்காவது உதவியா இருக்கும். ஐயா நான் வேணா பாப்பாவை கிளாஸ்ல கொண்டு போய். வேணா முத்துமணி, இன்னைக்கு தானே சேர்த்துருக்கோம். நாளையில இருந்து காலேஜுக்கு வரட்டும். வாமா. என்ன மாப்ள போய் ரப்பர் வாங்கி குடிச்சறா இருக்கா? இன்னைக்கு செக்யூரிட்டியோட வந்திருக்கா. நாளைக்கு தனியா தானே வரணும். என்ன முனி? எப்படி இருந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே வந்தாகணும். வெப்பம். மர்க்க வரச்சா போங்க. கிளாஸ் டைம் ஆச்சுல. என்ன பாருவா போ. மர்க்க டா 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 என்ன நட மர்க்க நட. ஏ வெள்ளாட. போ போ மர்க்க. என்ன நட. பிஞ்சு போகும் பிஞ்சு. பெரியது நினைப்பு. வாங்கடி போலாம். பிரியாப்பா. ப்ரொஃபசர் சார் உங்களை தான். தெரியுது சார். இவன் வேற என்னடா ஆட்டெல்லாம் பார்ப்பட்டு கொஞ்சம் லேட் ஆக பிரச்சனை போட்டுருங்க. போடா எருமை. ரொம்ப மோசமான பேர் சார். இவங்களை மேய்க்கிறதுக்கு நாமளே ஒரு 10 ஆடுகளை வாங்கி மேய்ச்சலாம் போடுறேன். ஏன்டா ஆட்டே போட்டுறீங்கல்ல. அரஞ்சனா என்ன சகல கிண்டலெல்லாம் பண்றீங்க? ஏன் சார் இவ்வளவு பெரிய ரோகா இருக்கான அந்த பையன்? இவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? நீங்க வேற அப்பனோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு டீசென்ட் சார். டேய் சினிமாக்கு போலாம் வாங்கடா. வேண்டாம்டா. அதான் ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய புது காப்பிகள் வந்திருக்கே. அதே மச்சான். மச்சான். டேய் ஏன்டா லேட்? அதெல்லாம் பார்ப்பட்டு வர லேட் ஆயிடுச்சு மச்சான். நான் மச்சான் காலேஜ் இது.
ஃபர்ஸ்ட் இயர்ல ஏதாவது உருப்படியா தேரும் பார்த்தா தென்னை மரத்துக்கு களை எடுக்கிறவங்களாம் புள்ள இருக்கிறவமா வர ஆளுங்க. உன்ன மாதிரி ஆடு மேய்க்கிறவன் காலேஜ்ல படிச்சா புள்ள இருக்கிறவன் தான் கூட படிப்பா. ஸ்டாப். மண்வாசனை. இன்னைக்கு பஸ்ல பசங்க தொலை தாங்க முடியலடி. ஐ மாரியாதா டேய் ஸ்டாப் தி லேடி. கலானி பேர்ல நிக்கிறாங்க பாரு, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. ஏய் நில்லு. என்ன இங்க வா. இங்கிட்டு வா. ஏய் இங்க வா. உன் பேர் என்ன? மணிமேகலை. அப்பா பேரு? அது எதுக்கு? பேரை கேட்டா சொல்லணும். ஈஸ்வரன். சரி லவ் பண்ணிருக்கியா? இல்ல. லவ் பண்ணுவா. குரங்கு குரங்கு மூதை மூதை கண்ணுல ரெண்டி நோண்டி இப்படி எடி எங்க அப்பனை கூட்டு வரேன். உன் தங்கச்சியும் கூப்பிட்டு வா. போடா தேவாங்கு. டேய் மச்சான் ரப்புராங்கி வராடா. ஓ ராகிங் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ராகிங் பண்ணுனா மாட்டினானுங்க. ஏய் என்னடி பண்ண போற பாரு. மாட்டடா இன்னைக்கு அவளை நான் ராக்கிங் பண்ணிட்டா. ஏய் இங்க வா. சரி நான் அத போறேன். உன் பேர் என்ன? ஏய் உன் பேர் என்ன? மச்சான் நீ ஏன் கேள்றா? பேர் என்ன? ஏய் என்னடி இப்படி எல்லாம் பண்ற? இவனுங்க எல்லாம் பார்க்க தாண்டி மைனர் மாதிரி தெரிவானுங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு லுக் விட்டா தாங்க மாட்டானுங்க. காலேஜ் முடியும் போது பாரு எத்தனை பேர் என் பின்னாடி திரிவானுங்கன்னு. டேய் மாப்ள இந்த மதுமிதா இல்ல யாரா? அந்த ரப்பராங்கி புடிச்சா. ஆமா. திமிர பாத்தியா? பேரதே மாப்ள கேட்டேன். என்னென்னமா பண்றா மாப்ள? கடைசி வரைக்கும் பேரே சொல்லல மாப்ள. அவ்வளவு திமிரா அவளுக்கு. வாடா பாப்போம். சாமி யாரா? அட நம்ம முனியாண்டி. என்னப்பா? என் கூட கொஞ்சம் வாங்களேன். உன் கூட வரணுமா? உன் கூட வந்தா ஏன் வேலையை போற யார் பாக்குறது? அட வாங்க சாமி. எங்கப்பா கூப்பிடுற? எதுக்குப்பா கூப்பிடுற? சாமி காரணம் இல்லாம நான் கூப்பிடுவேனா? காரணத்தை சொல்லாம தானே கூப்பிடுற? அன்பா கூப்பிடுறேன். வருவீங்களா மாட்டீங்களா? என்னப்பா? அன்பா தானே கூப்பிடுறாரு, வம்பா கூப்பிடுறாரு. வாங்கடா. அட வாங்க சாமி. அட இழுக்காதப்பா. வாங்கன்றல. இந்த பிஞ்சு கை பையா வலிக்குதுங்கறடா. வாங்க சாமி. நானும் அவளை பாப்பேன். என்னப்பா பிரச்சனை? ஏய் அங்க பாருடி. ஓ இவனை கூட்டிட்டு வராங்களா? இவனை எப்படி சுத்தல விடுறேன்னு பாரு. ஏய் இவ ராமையா பொண்ணு இல்ல? ராமையா பொண்ணா இருந்தானே சோமையா பொண்ணா இருந்தானே? சோமையா பொண்ணு இல்லப்பா, ராமையா பொண்ணு. சாமி சும்மா இருங்க சாமி. ஏய் நீ என்ன பெரிய இவளா? இங்க வா. எம்மடி வீட்ல அப்பா நல்லா இருக்காரா? அப்ப நான் புறப்புறப்பா. என்னது பேச வேண்டியது இருக்குல்ல, இருங்க. என்னைய வச்சா? ஏய் உன் பேரை கேட்டா சொல்ல மாட்டியாமே? உன் பேர் என்ன? மாமாண்ணா மண்ணாங்கட்டியா? தம்பி இருங்க சாமி. ஐயோ வேற என்ன? மதுமிதா. உங்க அப்பன் பேர் என்ன? நேத்து தான் பாத்தீங்கல்ல? பார்த்தேன். ஏன் உங்க அப்பனுக்கு பேர் இல்லையா? சொல்லு. ராமையா. நேத்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். நான் ரொம்ப நல்லவன் தாங்க. இதெல்லாம் சும்மா தமாசுக்கு. இப்போ நல்லவரா பேசுறீங்க? நான் எப்பவே நல்லவன் தாங்க. அந்த காலி பயலுங்களோட சேர்ந்து எவ்வளவு மோசமா பேசுனீங்க. இனிமே இவங்களெல்லாம் நான் பேச மாட்டேங்க. அப்ப அவங்க கிட்ட சொல்லுங்க என்கிட்ட இனிமே இப்படி நடந்துக்க கூடாதுன்னு. ஏய் இனிமே யாராவது கிட்ட வச்சுக்கிட்டீங்க அடிச்சு பல்ல பேத்துருவேன். அவங்கள முதல்ல போ சொல்லுங்க. ஏய் போடா. பொம்பளை பல்ட்ட கலாட்ட பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். போடா. வரட்டும்டா அவனுக்கு இன்னைக்கு சரி. என்ன நம்ம பக்கம் திரும்பிட்டா? எதுவும் கை நீட்டுவானோ? எருமை சட வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல உனக்கு. பொல போட்டு நீங்க என்னையா வேடிக்கை? இங்க அவுத்து போட்டு ஆகும். போயா போங்கல. அவங்க எடுக்கிற லூஸ் பைய. எது இன்னும் போயா நீ? போயா. அண்ணே வந்துருங்க. பிரேக் மாறி விட்டு. யாரும் போயிட்டாங்க. இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. இன்னைக்கு உன்னை உரல்ல வச்சு உலக்கையால வெல்ல குடுற மாதிரி. என் பேரு சொரிமுத்துலடா. தேங்க்ஸ். அவனுமே என் பின்னால தான் சுத்துவான். எப்படி சொல்ற? அவனுக்கு தான் எம்எல்ஏ லவ் வந்துருச்சு. பாருடா.
ஏண்டா டேய் டேய் நான் உங்களோட வரேன்னு சொன்னா செவனேன்னு என் வேலையை பார்க்க போய்க்கு இருந்தவன அன்பா கூப்பிடுற மாதிரி வம்பா கூப்பிட்டு அதுல இருந்து வீச முடி வேற சப்போர்ட் என்ன கேட்ட எருமை வேலை வெட்டி இல்லாதவன் லூசு பய ஏண்டா டேய் அங்கனக்குள்ளேயே இந்த மணியால அடிச்சு உன் மண்டைய பொழந்திருப்பேன் உன்னைய ஒரு சின்ன பீதி வந்தனால விட்டேன்டா அதனால தப்பிச்சேன். அதை விடுங்க சாமி. அவதானே என் காதல் தாரகை. சடைய பிரிக்காதடா. அவ பார்த்த பார்வையில காதல் ரசம் சொட்டிச்சுனே. பாரு ஹோட்டல்காரன் பிள்ளைங்கிறது சரியா இருக்கு. ரசம் மோர்னு அடச்சை. டேய் அவ பார்த்த பார்வையில காமரசம் தான்டா சொட்டிச்சு. ஏய் என்னடா சொல்ற? சாங்குடா சாங்க. அவன் எதுக்கு தாண்டா போட்டா பிட்ட ரொம்ப நல்லவேன்னு அந்த ஒரு ஏவுகணையை விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பூரா சுக்கு சுக்கா நொறுக்கி தள்ளிட்டால தானே அடிச்சுக்கிட்டு சாகுங்க. இல்ல சாமி அவனை பார்த்தா என்ன கூட தாண்டா பார்த்தா ஏன் பார்த்தா எல்லாரையும் அடையாளம் பார்த்தவங்க அப்பன்ட்டு சொல்லி நொங்க எடுக்கிறதுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கங்க. அவ பார்த்த பார்வை வேற சாமி. டேய் அவன் உன்னை ஏன் பார்த்தா என்ன மீனிங்ல பார்த்தான்னு நீ சொல்லாதடா. நான் ஒரு வாரம் அவன் பின்னாலே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றேன் கேட்டுக்க. இந்த சாக்குல நீங்க நூலோட பாக்குறீங்களா? தரதல என்ன கெட்டப்ல இருக்க என்ன வார்த்தை பேசுற அப்படியே மணியை கொண்டு அடிச்சு ஓபன் ஆயிரும் மண்டை கிளிப்பீங்க. ஆமா நான் கிளிக்கிறேன் வந்து சைடா டாலி சரியான டுபா கூடுறா. தரதல பக்கி பேசுது பாரு பேச்சு உட்கார்ற. ஏன்டா இவங்க கூட என்னைய கொடுத்து விட்ட? ஏன் கொடுத்து விட்ட? அது விடுங்க.